தொழிலாளியா இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ் மார்க்கத்தை பேணுறாங்க, யார் யாருக்கோ அள்ளி கொடுக்குறாங்க, பள்ளிக்காக மாஷா அல்லாஹ் ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் சொந்த பந்தத்துக்காக கதையும் கொடுக்கறதுக்கு முன் வரதில்லை, அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்றதுக்கு முன் வரதில்லை. பழைய பகமை 20 வருஷமாக பேசிக்கிறது இல்லையே, தெரியாதா? 30 வருஷமாக எங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை, அதை பெருமையாக சொல்கிறோம். 20 வருஷமாக அதை நாங்கள் பேணுறோம். என் அத்தா பேசுறதில்ல, நானும் பேசுறதில்ல, 10 வருஷமா 15 வருஷமா 7 வருஷமா அப்படிங்கிறத இதை ஒரு பெரிய வரலாறு மாதிரி, ஒரு இபாதத்துடைய விஷயத்தை நம்ம 7 வருஷமா செய்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயம். உறவு பந்தத்தை பேணாமல் இருப்பது, துண்டித்து வாழ்வது, இறைவனுக்கு மாறு செய்வது. அந்த இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை கூட இபாதத்தான நன்மையான ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி 10 வருஷமா நாங்க பேசிக்கிறது இல்ல என்று சொல்வது சரி சர்வசாதாரணமாக ஆயிருச்சுன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயத்தை நாம் புரியாமல் இருக்கிறோம். எதுக்காக ஒருத்தங்களை புறக்கணிக்கலாங்கிறதெல்லாம் இருக்கு, அதை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உறவு பந்தத்தை நம்ம புறக்கணிக்கவே கூடாதா, எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள நம்ம அரவணைச்சு தான் நம்ம வாழணுமா அப்படிங்கிறதெல்லாம் விதிவிலக்கு இருக்கு. ஆனா எல்லாருமே தகுந்த காரணத்துக்காக தான் இருக்கிறாங்களான்னா இல்லை, பரவலாக அது இல்லை. அதனால முதல்ல இது எவ்வளோ பெரிய பாவம், இது எவ்வளோ கவனிக்க வேண்டிய, நாம் அக்கறை கொள்ள வேண்டிய விஷயங்கிறத முதல்ல நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும்.